ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி நான் மைதா மாவு வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இட்லி மாவு வச்சு ட்ரை பண்ண போனேன். இதுக்கு பேர் சுயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன டம்ளர் அளவு கடலைப்பருப்பு ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக பிஞ்ச் அளவு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அடுத்து இங்கே ரைஸும் உளுந்தும் ஒரு டம்ளருக்கு 1/4 டம்ளர் அளவு உளுந்து மெஷர்மெண்ட்டில் எடுத்து அதையும் அரிசி உளுந்து ரெண்டையும் கழுவி 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு அதையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. பருப்பும் வெந்துருச்சு. அதை கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பூரணம்க்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த நெய் பார்த்துருப்பீங்க. அந்த நெய் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. பசும்பால் தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். அதுலேருந்து ஆடை சேர்த்து வச்சு அதுலேருந்து வெண்ணெய் ரெடி பண்ணி அடுத்து நெய்யாக மாற்றுறது. இந்த ப்ராசஸ் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கு, அதுவும் பாருங்கள். இப்போ வேக வச்ச பருப்பை மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா 1-2 நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நெய்யில் துருவன தேங்காயை கொஞ்சம் வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் கலந்து போட்டிருக்கேன். அது ரெண்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, கொஞ்சம் தண்ணி அளவு அதிகமாகிருச்சு, ரொம்ப கம்மியான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மசிச்சு வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டனால இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நான் கொஞ்சம் பாயில் பண்ணேன். திக்கான பின்னாடி கொஞ்சம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஆறின பின்னாடி இன்னும் நல்லா திக்காயிரும். அதுக்கடுத்து சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சிடலாம். இப்போது திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறவும் சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுக்கலாம். மாவும் ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து மிக்சியில் அரைச்சனால கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த பூரணம் செய்கிறதுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி தான் வேணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு அந்த பூரணத்தில் ரொம்ப ஒட்டாது. இப்போது அந்த பூரணத்தை அந்த அரிசி மாவில் டிப் பண்ணி, அதாவது இட்லி மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு இது மறந்துட்டேன். இந்த பூரணத்தில் லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நம்மளோட சுயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற 2 குட்டீஸ்க்கும் கொடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வன்சி டேஸ்ட் பண்ணுறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்நாக்கு. இனி அடிக்கடி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற இன்னொரு குட்டி பையனுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.